என்னுடைய பெயர் ஜே கிருஷ்ணகுமார். சேமநலநிதி, அதாவது வழக்கறிஞர் முன்னாள் சேமநலநிதி பொருளாளர். பொருளாளர் என்பது தமிழ்நாட்டில் உள்ள வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் அனைவரும் இறப்புக்கு பிறகு அந்த குடும்பத்திற்கு உடனடியாக காசோலை செல்வதற்கு இன்று வரை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதே போல புதிதாக சேமநலநிதியில் சேருபவர்கள், புதிதாக வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் உடனடியாக பார் கவுன்சிலில் அணுகி ஆவணம் செய்து அதற்குண்டான சான்றிதழ் அந்தந்த சங்கத்திற்கும் அந்தந்த உறுப்பினருக்கும் பார் கவுன்சில் மூலமாகவோ என்னுடைய தனிப்பட்ட முறையின் மூலமாகவோ அனுப்பி வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பார் கவுன்சில் இறப்பு தொகை அவருடைய குடும்பத்திற்கு, அதாவது கல்யாணம், எஜுகேஷன் ஃபீஸ் இதெல்லாம் கட்ட வேண்டியது ஏதாவது எமர்ஜென்சி இருந்ததுன்னா உடனடியாக பார் கவுன்சில் சேர்மனுக்கு அணுகி இவங்க இறந்து ஒரு வருஷம் ஆகுது, இது வரைக்கும் கிளைம் கொடுக்க முடியல, இது எமர்ஜென்சிக்கு அவங்க கேட்குறாங்க, அதெல்லாம் இந்த தொகையை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சேர்மனுக்கு ரிக்வஸ்ட் பண்ணால் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அந்த பள்ளியும் உடனடியாக ரிலீஸ் பண்ணி, அதாவது அவர் உறுப்பு கம்பெனியில் இருப்பார், அவருடைய ரூல்ஸை கருத்து கொண்டு உடனடியாக அந்த அமௌண்ட்டை வந்து அவருடைய வீட்டுக்கு காசோலையாக அனுப்பி வைக்கப்படும். இதுதான் 24 அந்த வேலையை அழகாக செஞ்சு வரும். இதுக்கு முழுக்க காரணம் மாநில சங்கத்தோட ஒத்துழைப்பு. அந்த மாநில சங்கம் ஒரு ஒருங்கிணைத்து நம்முடைய வளர்ச்சிக்காகவும் நம்முடைய முன்னேற்றத்துக்காகவும் பார் கவுன்சிலுக்கு அனுப்பி வைத்து இதுவரை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் நமக்கான ஒரு அடையாள அட்டை, பார் கவுன்சில் அடையாள அட்டை என்பது வழக்கறிஞர் குமாஸ்தாவுக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். வழக்கறிஞர்களே உங்களுக்கு பார் கவுன்சில் அடையாள அட்டை கொடுத்திருக்கிறார்களா என்று நேர்வாக நம்மளை பார்க்கிறார்கள். இது தமிழ்நாட்டில் மட்டும் அந்த அடையாள அட்டை பரிந்துரைக்க கிடையாது. இந்தியா முழுக்க பார் கவுன்சில் அடையாள அட்டை எங்கு சென்றாலும் அதுக்குண்டான மதிப்பு கண்டிப்பாக உண்டு. அது உண்மையிலே அந்த அடையாள அட்டை வருவதற்கு மாநில சங்கமும் 90% முயற்சி எடுத்துள்ளதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம். அதைத் தொடர்ந்து குரூப் இன்சூரன்ஸ் நமக்கான வாங்குறாங்கன்னு தெரிந்து அதன் பிறகு குரூப் இன்சூரன்ஸை நடைமுறைப்படுத்துவதற்கு சில படிக்கிறதுக்கு நேரம் இருக்கிறது. அது முடிந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள், அதாவது விருப்பப்பட்டு யாரால் செய்திருக்காங்களோ சேமநலநிதியில் அவர்களுக்கு மட்டும் அந்த குரூப் இன்சூரன்ஸில் இணைவதற்கு பார் கவுன்சில் சேர்மன் அவர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளார். அந்த இன்சூரன்ஸின் முகாந்திரங்கள் படுத்தப்படுக இந்த 2 கிளைமும் அதிலிருந்து வரும். அது மிக விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும். இது நம்ம கடந்து வந்த பாதை. இது இல்லாமல் பார் கவுன்சில் மூலமா நமக்கு 2 வீலர், கார் 2 ஸ்டிக்கர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இன்னும் பல நல்ல தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதாவது முதல்ல இந்த அடையாள அட்டை வாங்கி கம்ப்ளீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் அடுத்த திட்டத்துக்கு நாங்கள் போகன்ற மாதிரி சேர்மன் சொன்னதுனால இப்போ அடையாள அட்டை போய் கொண்டே இருக்கிறது. இங்கே அது முடிந்தவுடன் அடுத்து குரூப் இன்சூரன்ஸ், அப்புறம் ஸ்டிக்கர், வேறு என்னென்ன வழக்கறிஞருக்கு கிடைக்குதோ அது அனைத்தும் நம்முடைய பார் கவுன்சில் சேர்மன் அமுல்ராஜன் அவர்கள் ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு படிப்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு விஷயமாக தமிழ்நாட்டில் உள்ள வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் கண்டிப்பாக பார் கவுன்சிலில் பதிவு செய்ய வேண்டும். ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறது. ஒரு சில சங்கங்கள் பதிவு செய்யாமல் இப்பொழுது மனுக்கள் வழங்கி பதிவு செய்வதற்கு அனுப்பி வைக்கும் அடிப்படையில் பார் கவுன்சில் சேர்மன் அவர்கள் மனு அனுப்பி வைத்தால் நாம் உடனடியாக சேர்த்துக் கொள்ளக்கூடாது. பொருளாளர் 2 செயற்குழு உறுப்பினர்கள் அனுப்பி அந்த சங்கம் இயங்குகிறதா, அப்படிப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்களா, சங்கம் பதியப்பட்டுள்ளதா என்பதை விவரத்தை அறிக்கையாக பார் கவுன்சில் தாக்கல் செய்த பிறகுதான் அந்த சங்கம் பார் கவுன்சில் பதிவு செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முதலாவதாக உசிலம்பட்டி செய்தோம், அதுக்கடுத்து காங்கேயம், 3வதாக புதுக்கோட்டை நடந்துள்ளோம். இந்த அனைவரும் விவரம் கேட்கப்பட்டு உங்களுடைய கையெழுத்து வாங்கப்பட்டு அந்த கையெழுத்து அறிக்கையாக பார் கவுன்சில் சேர்மனிடம் வழங்கப்படும். அதன் பிறகு நடைபெறுகிற கூட்டத்தில் உங்களுடைய கோரிக்கையை ஏற்று உங்களுடைய சங்கம் பார் கவுன்சிலில் பதியப்படும் என்பதை இதன் மூலம் உங்கள் அனைவருக்கும் உறுதியளிக்கிறேன். அதே போல புதுக்கோட்டை வழக்கறிஞர் குமாஸ்தா சங்கங்கள் ஒரு படிக்கட்டு மேலே வாங்க, எனக்கு தெரிஞ்சு பண வசதி இல்லாமல் இருக்காங்கன்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்மளோட பொன்னேரி சங்கத்துடைய வழக்கறிஞர் குமாஸ்தா சங்கம், பொன்னேரி வழக்கறிஞர் குமாஸ்தா சங்கம் கேட்டதன் அடிப்படையில் அங்கே உள்ள டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி, முன்சிப் ஜட்ஜி, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு எல்லாரும்
காசு போடணும்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வழக்கையும் 1000 ரூபாய், 500 ரூபாய், 2000 ரூபான்னு சொல்லிட்டு மாதமெல்லாம் ஒரு 10,000 ரூபாய் கிட்ட தனிப்பட்ட வருமானம் அந்த முன்சிப் கோர்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும், எஸ்டி கோர்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சர்டிஃபிகேட் இருக்கணும், செஷன்ஸ் கோர்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும் வருது. அதே போல் வருகை தந்த புதுக்கோட்டை வழக்கறிஞர் குமாசா சங்கத்தின் தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் என்னுடைய அருமை நண்பர் மோகன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். வீடியோ கட் பண்ணி 7 பேர் புதுக்கோட்டை